परमेश्वर आपको आशीष करे। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். परमेश्वर आपको आशीष करने जा रहा வல்லமை है। உங்கள் மேல் இறங்க போகிறது. परमेश्वर की सामर्थ आपके ऊपर उतरने वाला है। ஒரு இரட்டிப்பான நன்மை உண்டு. दो गुना आशीष के आप முதல் ஒரு ஆசீர்வாதம் வந்துருச்சு. पहला एक आशीष आप पा चुके हैं, இரண்டாவது ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. दूसरा एक आशीष है, அந்த ரெண்டு ஆசீர்வாதம் நீங்க பெற்றுக்கொண்டு போக दूसरे दो आशीष को आप पाकर जाने वाले हैं। இந்த நாளில் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். परमेश्वर के वचन को हम थोड़ी देर सुनेंगे। அங்கே மத்தேயு 10ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். मत्ती की किताब 13 उसका 18 पद। अब तुम बोलने वालों के दृष्टांत का अर्थ सुनो। அல்லேலூயா. हालेलुया। ஆகியால் விதைக்கிறவனை பற்றி உவமைகளில் கருத்து. मतलब बोने वाले का दृष्टांत का अर्थ। லூக்கா 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். लूका की किताब 8 उसका 11 में लिखा है। லூக்கா 8:11. लूका की किताब 8 उसका 11। और दृष्टांत का अर्थ यह है, बीज परमेश्वर का वचन है। அல்லேலூயா. हालेलुया। விதை தேவனுடைய வசனம். बीज जो है वो परमेश्वर का वचन है। இந்த உலகத்திலே इस दुनिया में விதைக்கிறவர் மனிதர் மட்டும்தான். बीज बोने वाला सिर्फ मनुष्य ही है। எந்த மிருகமும் कोई भी जानवर பறவைகளும் पक्षी விதைக்கிறதில்லை. नहीं बोते, ஆனால் தேவனுடைய மனுஷர்கள் மட்டும்தான் விதைக்கிறார்கள். लेकिन मनुष्य ही बीज बोते हैं। அதனால தான் இயேசு சொன்னார், इसलिए परमेश्वर कहता है நானும் விதைக்க போகிறேன். मैं भी बीज बोने वाला हूँ। அவர் விதை விதைக்கிறார். वो बीज बोता है, அந்த விதை 4 இடத்துல விழுகிறது. वो बीज 4 जगहों में गिरता है। அது ஒரே சபையில தான் விதைக்கிறார். एक ही कलीसिया में वो बोता है। ஒரு விதை एक बीज வழி அருகே விழுகிறது. मतलब रास्ते में गिर जाता है। ஒரு விதை एक बीज கற்பாரின் மேல் விழுகிறது. पत्थरों में गिर जाता है। இன்னொரு விதை दूसरा बीज முச்சடி மேல் விழுகிறது. मतलब कटीले पेड़ों के पास गिर जाता है। இன்னொரு விதை एक और बीज நல்ல நிலத்தில் விழுகிறது. अच्छी जमीन पर गिरता है। நல்ல நிலத்தில் விழுகிறது. जो अच्छी जमीन पर वो बीज गिरता है, 100 ஆகவும் 100 गुना, 60 ஆகவும் 60 गुना, 30 ஆகவும் 30 गुना பலன் கொடுக்கிறது. फल लेके आता है। மீதி 3 இடத்துல விதைக்கப்பட்ட விதைகள், लेकिन बाकी 3 जगहों में जो बीज बोया गया है, அந்த விதைகள் वो बीज நஷ்டம் அடைகிறது. वो नष्ट हो जाता है। அதனால அவனுக்கு பலன் பெறவில்லை. तो इसलिए उससे फल नहीं आता। இப்போ இந்த இடத்துல ஆண்டு சபையில பேசுறார். यहाँ पर कलीसिया को देखकर परमेश्वर कहता है, வழியை போல இருக்கிறார்கள். कुछ लोग रास्ते की तरह हैं, சிலர் கற்பார்கள் போல कुछ இருக்கிறார்கள். लोग पत्थर की तरह हैं, சில பேர் முச்செடிகளை போல முல்லை போல இருக்கிறார்கள். कुछ लोग कांटे की तरह उस पेड़ की तरह हैं। நாம் யார் என்று இந்த வசனத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். हम कौन है करके इस वचन के अनुसार हम जान सकते हैं। அதை கர்த்தர் வேறு பிரிக்க போகிறார். यहाँ पे परमेश्वर यहाँ पर एक अंतर दिखाने वाला है। அங்கே வசனம் சொல்கிறது, यहाँ पे लिखा है, லூக்கா 8:12, लूका की किताब 8 उसके 12 में लिखा है, வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் मार्ग के किनारे के वे हैं வசனத்தை கேட்கலாய் இருக்கிறார்கள். जिन्होंने वचन को सुना, அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு விசுவாசம் வந்து அவசரத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடலாம். लेकिन वचन में लिखा वो विश्वास करके उधार ना पाए, इसलिए शैतान उनके मन से वचन उठा ले जाता है। அல்லேலூயா. हालेलुया। வசனத்தை கேட்கிறார்கள், वचन को सुनते हैं ஆனா விசுவாசித்து लेकिन विश्वास ना करें, ரட்சிக்கப்படாதபடிக்கு वो उधार ना पाए, பிசாசான் வந்து शैतान आकर வசனத்தை वचन को அவர்கள் இருதயத்திலிருந்து அவன் எடுத்து விடுவான். उनके हृदय से छीन लेता है, उठा लेता है। அப்படிப்பட்டவன் யாரா இருக்கலாம்? वो कौन हो सकते हैं? யாக்கோபு 1ஆம் அதிகாரம் याकूब की किताब 1 23-24. 23 उसके 24 में लिखा है। யாக்கோபு 1ஆம் அதிகாரம் याकूब 1 23 और 24। क्योंकि जो कोई वचन का सुनने वाला हो और उस पर चलने वाला ना हो, तो वह उस मनुष्य के समान है जो अपने स्वाभाविक मुख दर्पण में देखता है, इसलिए कि वह अपने आप को देखकर चला जाता है, तुरंत भूल जाता है कि वह कैसा था। அந்த வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள் जो लोग रास्ते में, जो मार्ग के किनारे जो बीज बोया गया, என்னவெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் मतलब वो लोग हैं जो वचन को सुनते हैं அதன்படி செய்யாதவன், लेकिन चलने वाले नहीं हैं। கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற उन्होंने शीशे में अपने चेहरे को तो देखा, மனுஷனுக்கு ஒப்பாய் இருப்பான். அவன்
தன்னைத்தானே பார்த்து அவனை விட்டு போன உடனே தன் சாயல் என்று மறந்து விடுவான். मतलब दर्पण में अपने आप को देखकर जब वो जाता है तो भूल जाता है कि वह कैसे दिखा था. அவர்கள் வசனத்தை கேட்கிறார்கள், वे वचन को सुनते हैं ஆனால் வசனத்தின்படி வாழ்கிறது. वचन के अनुसार चलते नहीं है, जीते नहीं है. கண்ணாடியில் தன் முகத்தை பார்க்கிறார்கள், चाहे आईने में अपने चेहरे को देखते हैं, கொஞ்ச நேரம் முகத்தை அந்த கண்ணாடியை விட்டு வெளியே போன பிறகு लेकिन जब वो छोड़कर उस आईने से बाहर आते हैं அவருடைய முகத்தின் சாயலை மறந்து वो விடுவார்கள். अपने चेहरे के रूप को भूल जाते हैं. அது நம்பர் 1. वो पहला. नंबर 2 दूसरा மத்தேயு 27 26 27 சொல்றார். मत्ती की किताब 7 27 और 28 में 7:26-27 परंतु जो कोई मेरी ये बातें सुनता है और उन पर नहीं चलता वे उस निर्बुद्धि मनुष्य के समान ठहरेगा जिसने अपना घर बालू पर बनाया. ஹல்லேலூயா. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு मेरी बात तो ये सुनता है இவைகளின்படி செய்யாது இருக்கிறவன் लेकिन जो उस पर नहीं चलता எவனோ जो है அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு मतलब ஒப்பான். वो निर्बुद्धि मनुष्य के समान है जिसने अपना घर बालू पर बनाया. பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதிய போது அது விழுந்து விழுந்து முழுவதும் அழிஞ்சு. जब मेघ बरसा बाढ़ें आई और आंधियां चली और उस घर से टकराई वो गिरकर सत्यानाश हो. அவர்கள் யார் என்றால் वो कौन लोग हैं? புத்தி இல்லாத மனுஷர். वो निर्बुद्धि लोग हैं. வசனத்தை கேட்கிறார்கள், वचन को सुनते हैं அவர்கள் எங்கே கட்டுகிறார்கள் என்றால் लेकिन घर कहाँ बनाते हैं? மணல் மேல் கட்டுகிறார்கள். बालू पर मिट्टी पर घर बनाते हैं. அங்க கட்டிவிட்டு वहां पर बनाकर பெருவெள்ளம் வரும்போது जब बाढ़ें आई तूफान आए. பெருவெள்ளம் என்றால் என்ன? बाढ़ का मतलब क्या है? அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது, जब वो मुसीबत आए, கடன் பாரம் வரும்போது, मतलब कर्जे का समस्या आए, வியாதிகள் வரும்போது, बीमारी आए, பிரச்சனைகள் வரும்போது, समस्या आए, பலவிதமான போராட்டங்கள் जब வரும்போது संघर्ष आए, அவர்கள் அந்த இடத்தை விட்டு விலகி போய்கிறார்கள். वो अपने विश्वास के स्थान से छोड़कर चले जाते அந்த வீடு நிலைத்து இருக்கிறதில்லை. वो उसका घर बना नहीं रहता. ஆண்டவர் சொல்கிறார், परमेश्वर कहता है நான் வீட்டை கண்மலையின் மேல் தான் கட்டணும். हमें घर को चट्टान पर बनाना है, ஆனா இங்கே கட்டுகிறார்கள், लेकिन यहाँ पे कहाँ बनाते हैं? மணல் மேல் கட்டுகிறார்கள். बालू पर बनाते हैं. அவர்கள் தான் வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள். वो लोग कौन है? जो बीज मार्ग के किनारे बोया गया. மூன்றாவது ஒரு வசனம் அது சொல்லப்பட்டு तीसरा एक और वचन है எசேக்கியேல் 33 एजेकिएल की किताब 33 31 32 எசேக்கியேல் 33 31 वे प्रजा के समान तेरे पास आते और मेरी प्रजा बनकर तेरे सामने बैठकर तेरे वचन सुनते हैं, परंतु वे उन पर चलते नहीं. मुंह से तो वे बहुत प्रेम दिखाते हैं, परंतु उनका मन लालच ही में लगा रहता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஜனங்கள் கூடி வருகிற வழக்கத்தின்படி உன்னிடத்தில் வந்து உனக்கு முன்பாக என் ஜனங்களைப் போல உட்கார்ந்து உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனாலும் அவர்கள் அவைகளின்படி செய்கிறதில்லை. அவர்கள் தங்கள் வாயினால் இன்பமாய் பேசுகிறார்கள், அவர்கள் இருதயம் பொருளாசை பின்பற்றினது. இதோ இனி நீ குரலும் ஈத வாத்தியம் வாசிப்பதனால் சாமர்த்திய உடையவன் பாடு இன்பமான பாட்டுக்கு சமமாய் இருக்கிறார். அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்கிறார்கள், ஆனால் அவைபடி செய்யாமல் போகிறார்கள். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? यहाँ पे परमेश्वर क्या कहता है? வார வாரம் வந்து இங்க உட்கார்றீங்க, हफ्ते हफ्ते यहाँ पे आके बैठते हैं, அங்க உட்கார்ந்து என்ன செய்கிறீர்கள்? वहाँ पे बैठ के क्या करते हैं? ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிறீங்க, परमेश्वर के वचन को सुनते हैं, ஆனால் அதன்படி செய்கிறது. लेकिन उसके अनुसार नहीं करते. அப்படி இருந்தால் அவர்கள் யார்? வழி அருகே விதைக்கப்பட்டார். अगर ऐसे हैं तो वो कौन है? जो बीज मार्ग के किनारे बोया गया. அவர்கள் வாயில் இன்பமாய் பேசுவார்கள், वो अच्छी बातें बोलते हैं, ஆனால் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள்? लेकिन वो कैसे हैं? அவருடைய இருதயமும் பொருள் ஆசையினால், लेकिन वो उनका मन लालच से भरा हुआ. அதாவது வாரத்துக்கு எப்படியாவது ஒரு நாள் ஆலயத்துக்கு வந்துடணும், मतलब हफ्ते में कोई एक दिन कलीसिया में आ जाना है, எப்படியாவது திருவிந்து கொடுக்குற அன்னைக்கு வந்துடணும். प्रभु भोज के दिन आ जाना है. வரும்போதே அவங்க கையில் பைபிள் இருக்காது, आते समय उनके हाथ में बाइबल नहीं होता, நோட்ஸ் இருக்காது, किताब नहीं होता, பென் இருக்காது. पेन नहीं होता. இங்க இயேசு பேசும்போது यहाँ पर कोई प्रचार करे அது எழுதுவது கிடையாது. ऐसे लिखते नहीं हैं, ஆனால் அவர்கள் என்ன செய்வார்கள்?
लेकिन वो क्या करते हैं, குடும்பத்துல போய் குடும்ப ஜெபம் இருக்காது, घर पे जाके पारिवारिक प्रार्थना नहीं होती, அதிகாலை ஜெபம் இருக்காது, सुबह की प्रार्थना नहीं होती, சபையில உபாசனை வர மாட்டாங்க, कलीसिया की उपवास की प्रार्थना में नहीं आते, இரவு ஜெபத்துக்கு கூப்பிட்டா வர रात की प्रार्थना में नहीं आते। அவங்களுக்கு அவங்க வேலை தான் பெருசு. उनके लिए उनका काम ही बड़ा है। அது என்ன காரணம்? इसका कारण क्या है? இருதயத்தில் பொருள் ஆசை இருக்கு, अंदर लालच भरा हुआ, வேலை வேலைன்னு ஓடுவாங்க. काम के लिए भागते இந்த हैं। உலகத்தில் எவ்வளவுதான் ஓடினாலும் इस दुनिया में आप कितना भी भागें, இந்த சரீரத்தை ஒரு நாள் மண்ணு சாப்பிடும். एक दिन ये शरीर मिट्टी खा जाएगी। அந்த வெட்டி மண்ணுக்காகவே ஓடுவார்கள். ये मिट्टी के लिए भागते हैं। அவருடைய நோக்கம் பரலோகம் இருக்காது. उनकी जो सोच है स्वर्ग की ओर नहीं होगी। ஒரு காட்டுல ஒரு குருவி இருக்கிறது, அது एक जंगल में एक चिड़िया है, அது பேர் நீர்க்குருவின்னு சொல்லுவாங்க. நீர்க்குருவி. சார் அந்த குருவி என்ன செய்யணும், முட்டை விட்டுரும். मतलब वो चिड़िया जो है वो अंडा देती है, அது பிறகு அது மறந்துடும், उसके बाद वो भूल जाती है அது பிறகு கொஞ்சம் தானே பெரிஞ்சிடும். और अंडा में से वो बच्चा अपने आप निकल जाता है। அப்ப அந்த குஞ்சுகள் அதுக்கு முன்னாடி வரும்போது जब बच्चे उसके पीछे आते हैं, அது என்னுடைய குஞ்சு தெரியாது, उस माँ को ये नहीं मालूम होता कि ये मेरे ही बच्चे இந்த हैं। வழியருகே விதைக்கப்பட்டது அப்படிதான் இருப்பார். जो मतलब माँ के किनारे जो बीज बोया गया है, वे इस चिड़िया के समान ही होंगे। ஏனென்றால் யோபு அதை குறித்து எழுதுகிறார். अय्यूब इसके बारे में लिखता है, இப்படி எல்லாம் இருப்பார்கள் ஜனங்கள். ऐसे ही लोग होंगे, நாம அப்படி இருக்க கூடாது. हमें ऐसे नहीं होना करके। வழியருகே உள்ளவர்களும் जो लोग माँ के किनारे हैं, வசனத்தை கேட்கணும், वचन को सुनना है, ஆனால் நாம் வசனத்தை வாழ்ந்து காட்டணும். लेकिन वचन के अनुसार जी के दिखाना है। எத்தனை பேர் விசுவாசிகள்? कितने लोग विश्वास करते हैं? அதை குறித்து யாக்கோபு 2:26 சொல்லுகிறது. उसके बारे में याकूब 2 उसके 26 में लिखा है। வாசிக்கலாம் அதை. யாக்கோபு 2:26. याकूब की किताब 2 उसके 26। அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியில்லாத விசுவாசம் செத்து போயிருக்கிறது. यहाँ पे लिखा है, जैसे देह आत्मा बिना मरी हुई है, वैसे विश्वास भी कर्म बिना मरा हुआ है। அவங்க எப்படி இருப்பார்கள் என்றால் तो कैसे होंगे? அவங்களுக்குள்ள ஆவி இருக்காது, उनके अंदर आत्मा नहीं होगी, ஆனா செத்து போன மனுஷன் போல लेकिन वो मरे हुए इंसान की तरह जी। ஜெபம் சொன்னால் प्रार्थना कहेंगे तो அப்படியே சோர்ந்து போயிடுவாங்க. वो निराश हो जाएगा। உபவாசம் சொன்னால் उपवास का नाम ले तो ஐயோ என்ன முடியாது, वो बोलते हैं वो मेरे से नहीं हो सकता, ஏன்னா ஆவியில் அவங்க செத்து கிடக்கிறாங்க. क्योंकि आत्मा में वो मरे हुए हैं। அவங்களால எதையுமே செய்ய முடியாது. उनके द्वारा कुछ नहीं हो पाता। உனக்குள்ள ஆவியான இருக்கிறார், अगर पवित्र आत्मा आपके अंदर है तो அப்பதான் அந்த ஜெப ஆவி உனக்குள்ள வரும். तभी प्रार्थना का आत्मा आपके अंदर அது आएगा। எப்படி கிடைக்கும்? कैसे मिलेगा? தேவ சமூகத்துல பெற்றுக்கொள்ள வேண்டும். परमेश्वर के चरणों में आके आपको प्राप्त करना है। அப்போஸ்தலர் 4:30 சொல்லுகிறது, அவர் கூடி ஜெபம் பண்ணினார்கள். और प्रेरितों के काम 6 में लिखा है, उन्होंने मिलकर प्रार्थना किया அப்போ பரிசுத்தாய் பலமாய் அவங்க மேல और இறங்கினார். पवित्र आत्मा उनके ऊपर उतरा। அப்ப நம்ம சபையில வந்து கூடி तो ஜெபிக்கிறோம், जब हम कलीसिया में आकर मिलकर प्रार्थना करेंगे, அப்பதான் அந்த ஆவியானவர் உங்க மேல இறங்கி வருவார். तभी वो पवित्र आत्मा आपके ऊपर उतर आएगा। அப்படி ஆவி உனக்குள்ள இல்லை என்றால் अगर आत्मा नहीं है तो நீ டெட் பாடியா இருக்கிறாய். आप एक डेड बॉडी की நீ तरह हैं। வழியில போக முடியாது, आप उस आगमन में नहीं जा सकते, நீ கைவிடப்படுவாய். आप छोड़ दिए जाएंगे। நீ வழியருகே விதைக்கப்பட்டவனா இருக்கிறாய். आप मार्ग के किनारे बीज बोए நீ गए, கண்ணாடியில் शीशा के பார்க்கிறாய். किनारे, आप शीशे में देखते உன் हैं, முகத்தை பார்க்கிறாய். आप चेहरे को देखते அதை हैं, விட்டு வெளியே போனவர் लेकिन जैसे उस शीशे को छोड़कर बाहर आते உடனே हैं, உன் முகம் மறைந்து விடுகிறது. आप अपने रूप को भूल நீ जाते கேட்கிற हैं। இந்த வசனத்தை आज जो वचन सुन रहे இந்த हैं, வாசல்ல நீ போகும்போதே हो सकता है बाहर जाते समय, அப்போது இந்த வசனத்தை हो மறந்துடுவாய். सकता है आप इस वचन को भूल जाए। ஆனா அவங்க உலக காரியத்தை கேட்டு பாருங்க, लेकिन दुनिया की बातें उनसे पूछ के देख लीजिए, எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. सारी दुनिया की बातें बोलेंगे। பக்கத்துல என்ன நடக்குது, पड़ोसी के घर में क्या हो रहा है, நாட்டுல என்ன நடக்குது, देश में क्या हो रहा है, எத்தனை பேர் கொலை பண்ணி இருக்கிறான், कितने लोगों ने हत्या किया है, எத்தனை பேர் திருடி இருக்கிறான், कितने लोगों ने चोर किया है, எத்தனை பேர் என்ன செய்திருக்கிறான். कितने लोगों ने क्या किया है। அவங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். उसके लिए हमें प्रार्थना करना ஆனா है, அவங்களுடைய கதையை சொல்லிருப்பாரு. उनकी कहानी बताएं। இப்படிப்பட்டவங்க பரலோக ராஜ்யத்தில் நுழைய முடியாது. ऐसे लोग स्वर्ग के राज्य में அப்படி प्रवेश யாராவது करें। இங்க இருக்கிறீங்களா? क्या आप ऐसे हैं? அப்படி இல்லை என்றால் சந்தோஷம். அல்லேலூயா. हालेलुया। அப்படி யாரே இல்லைன்னா சந்தோஷமா अगर இருங்க. ऐसे नहीं है तो खुशी खुशी की बात है। ஒரு கரங்களை தட்டி தேவனாமம். ताली बजाकर परमेश्वर के नाम की महिमा करें। இரண்டாவது இயேசு ஒரு காரியம் சொல்லியிருக்கிறார். दूसरा यीशु मसीह ने एक बात कही, லூக்கா 8:13. लूका की किताब 8 उसका 13, லூக்கா 8:13. 8 उसके 13 में लिखा, चट्टान पर वे हैं जब सुनते हैं तो आनंद से वचन को ग्रहण तो करते हैं, परंतु जड़ ना पकड़ने से वे थोड़ी देर तक विश्वास रखते हैं और परीक्षा के समय बहक जाते हैं। கற்பறையின் மேல் விதிக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடைய வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள் வேர் கொள்ளாதபடியினால்
கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போய்விடுகிறார்கள். இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? यहाँ पे परमेश्वर क्या कहता है? கற்பாறை, चट्टान, அவங்களுடைய இருதயம் எப்படி இருக்குன்னா उनका हृदय कैसा है? கற்பாறை போல இருக்கு. चट्टान की तरह है। அந்த கற்பாறை மேல் வசனம் விழும், वो चट्टान पर वचन जाता है, அது முளைத்து எழும்பும், वो निकलता है, ஆனால் மேற்கொள்ளாதனால लेकिन जड़ ना पकड़ने के कारण அந்த வசனம் அவர்களுக்கு வெளியேறுகிறது. वो वचन उनकी जिंदगी से निकल जाता है। அவர்கள் யாரா இருக்கிறாங்கன்னா वो कौन लोग हैं? அவங்க தேவனை விட்டு பின்வாங்கிடுவார்கள். वो पीछे मुड़ जाते हैं। அப்படின்னா என்ன? इसका मतलब क्या है? அவர்கள் இந்த சபையில அந்த சபைக்கு वो போவாங்க, इस कलीसिया से दूसरी कलीसिया जाते हैं, எங்காவது அப்படியே சுத்தினே இருப்பாங்க. ऐसे एक जगह से दूसरी जगह घूमते रहते हैं। அவர்கள் கற்பாறை மேல் விதைக்கப்பட்டவர்கள். वो चट्टान पर बोए गए बीज के समान है। இதை குறித்து 4 காரியங்கள் சுருக்கமா சொல்கிறேன். इसके बारे में 4 बातें मैं जल्दी से बताऊंगा। இயேசு சொல்கிறார், यीशु ने कहा, யோவான் 5:35, योवान 5, योना गीता 5 उसके 35 में, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களி கூற மனதாய் இருந்தீர்கள். वह तो जलते और चमकता हुआ दीपक था और तुम्हें कुछ देर तक उसकी ज्योति में मगन होना अच्छा लगा। இதை யாரை குறிக்கிறது ये என்றால் किसके बारे में? சபை மேய்ப்பரை குறிக்கிறது. कलीसिया के लीडर के बारे में, அவர் जमात के बारे में। அவர் எரிந்து பிரகாசிக்கிறார். वो चमकता है அவர் இருக்கிற வரைக்கும் जब तक वो है। எனக்காக ஜெபம் பண்ணுங்க. आप बोलते हैं मेरे लिए प्रार्थना करो, இவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க, लेकिन ये लोग प्रार्थना नहीं करेंगे, இவங்க வசனத்தை வாசிக்க ये மாட்டாங்க. वचन नहीं पढ़ेंगे। எதிர்ந்தாலும் அவர்கிட்ட வருவார். जो भी है पास्टर के पास जाएंगे, அதாவது அந்த நிழலிலேயே வாழ்ந்துட்டு போலாம், मतलब उनकी परछाई में जिएंगे, அந்த வெளிச்சத்திலேயே வாழணும். उनकी ज्योति में ही जिएंगे। ஆனா இவங்க வெளிச்சம் தர மாட்டாங்க. लेकिन ये कभी भी ज्योति नहीं बनेगी। ஆனா இயேசு என்ன சொன்னாரு? लेकिन यीशु ने क्या என் कहा? வசனத்தை கேட்கிற யாவரும் जो लोग मेरे वचन को सुनते हैं ஜீவ ஒளியா இருப்பார்கள், वो जीवन की ज्योति है, வெளிச்சமாய் वो இருப்பார்கள், ज्योति बनेंगे, அவர்கள் वो பிரகாசிப்பார்கள். प्रकाशित होंगे। ஆனா இவர் கற்பாறை மேல் விதைக்கப்பட்டதனால लेकिन वो चट्टान पर बोए गए हैं, இன்னொருடைய சப்போர்ட்ல வாழ்வார்கள். दूसरों के सपोर्ट में वो जीते हैं ஏதாவது அவங்க செய்தா நல்லது, कि अगर वो करेंगे तो अच्छा அந்த है, பாஸ்டர் செய்தா நல்லது, वो पास्टर करेगा तो अच्छा எந்த है। பாஸ்டர் கிட்ட போனா அற்புதம் कौन நடக்கும், से पास्टर के पास जाए अद्भुत काम होगा, எங்க அற்புதம் நடக்கும், किधर चमत्कार होगा, யார் என்னை விடுதலாக்குவான், कौन मुझे छुटकारा देगा। அலைந்து திரிவார்கள். मतलब इधर उधर भागते रहेंगे, எதுக்காக? किसके लिए? ஒன்லி அற்புதத்தை மட்டும்தான். सिर्फ अद्भुत काम के लिए, அவங்க ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர மாட்டாங்க. लेकिन वो आपने आत्मिक जीवन அதை में குறித்து இன்னொரு வசனம் சொல்கிறது. एक और वचन लिखा है, 1 கொரிந்தியர் 13:2 पहला कोरिन्थियों 13 उसके तो 2 में, நான் தீர்க்கதரிசி வசனத்தை உடையவனா இருந்தாலும் சகல ரகசியங்களை சகல அறிவையும் அறிந்திருந்தாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. यदि मैं भविष्यवाणी कर सकूं और सब वेदों का और सब प्रकार के ज्ञान को समझूं, मुझे यहाँ तक पूरा विश्वास हो कि मैं पहाड़ों को भी हटा दूं परंतु प्रेम ना रखूं तो कुछ भी नहीं। தீர்க்கதரிசனம் உரைப்பார்கள், भविष्यवाणी करेंगे, ஜனம் ஓடும் அந்த இடத்துக்கு, लोग उधर भागेंगे, ஆனால் அவர்கிட்ட அன்பு இருக்காது. लेकिन उनके अंदर प्यार नहीं होगा, கிறிஸ்துவின் அன்பு இருக்காது. मसीह का प्यार नहीं होगा। சில இடங்கள்ல कुछ जगहों में நிறைய ரகசியங்களை பேசுவார்கள், कुछ रहस्य की बातें बोलेंगे, ஆனா அங்க போவார்கள் ஜனங்கள், लोग उधर जाएंगे, ஆனா அன்பு இருக்காது. लेकिन उनके अंदर प्रेम नहीं होगा। சில இடங்கள்ல நிறைய அறிவு வளர்ந்திருக்கும், कुछ जगहों में ज्ञान की बातें होंगी, அங்க அன்பு இருக்காது. लेकिन वहां पे प्रेम नहीं है। அதான் ஆண்டவர் சொல்றார், इसलिए परमेश्वर कहता நீ है, மலையை பெயர்க்கத்தக்க உனக்கு வல்லமை இருந்தாலும் तेरे अंदर पहाड़ों को हिलाने की सामर्थ्य भी हो, உன்னிடத்தில் என் அன்பு இல்லை என்றால் अगर तेरे अंदर प्रेम ना हो ஒன்றுமே तो கிடையாது. कुछ भी नहीं है। அப்ப இயேசு எதை விரும்புகிறார்? इसलिए परमेश्वर किसको चाहता है? நான் 1000 பிசாசு துரைத்து விட்டேன், मैंने 10,000 दुष्टात्माओं को भगा दिया, தீர்க்கதரிசனம் வதைத்து விட்டேன், भविष्यवाणी कर दिया, அற்புதம் செய்து விட்டேன். अद्भुत काम कर दिया, ஆனால் இயேசு சொல்றார், लेकिन यीशु कहता है, நான் உன்னை அறியேன், मैं तुझे नहीं जानता, நான் உன்னை அறியேன். मैं तुझे नहीं जानता। எவ்வளோ ஆண்டவருக்காய் ஓடி ஓடி ஊழியம் செய்துட்டு हम परमेश्वर के लिए सेवकाई ஒரு करते हैं, அன்பு இல்லை अगर என்றால் प्रेम ना हो तो தேவன் அவளை அறியார். परमेश्वर कहता है मैं तुझे नहीं जानता। அப்ப அன்பு எவ்வளவு பெரிய காரியம். प्रेम कितना ज्यादा महत्व है। சபை அன்புதான் முக்கியம். पर कलीसिया में प्रेम की जरूरत है। நாம் அன்புగా இருக்கிறோமா? क्या हम प्रेम से रहते हैं? அன்புள்ள வாழ்கிறோமா? प्रेम से जीते हैं? உன் வீட்ல அன்பா இருக்கிறாயா? क्या आप अपने परिवार के साथ प्रेम से அதனால रहते हैं? இயேசு சொன்னார், इसलिए परमेश्वर कहता है, மத்தேயு 5ஆம் அதிகாரம் मत्ती की किताब 5 44ஆம் வசனம் சொல்லுது. उसके 44 में, அதை வாசித்து பாருங்க. 5 उसके 44 में, 5:44 परंतु मैं तुमसे यह कहता हूँ कि अपने बैरियों से प्रेम रखो और अपने सताने वालों
அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், अपने दुश्मनों से प्रेम करो, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், सताने वालों के लिए प्रार्थना करो, உங்களை பகைக்கிறவர்கள் நன்மை செய்யுங்கள், अपने सताने वालों के लिए உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்த ஜெபம் பண்ணுங்கள். अपने पड़ोसियों के लिए प्रेम करो, अपने बैरियों से देर नहीं இயேசு என்ன சொன்னார்? प्रेम करो। இயேசு என்ன சொல்லிட்டு यीशु போனார்? ने क्या कहा? சத்துருக்களை சிநேகியுங்கள். अपने दुश्मनों से प्यार करो। சத்துருனா யார்? शत्रु कौन है? யாராவது உங்களால முடிஞ்சு சொல்லுங்க. बोलिए शत्रु कौन है आपकी? சத்துரு என்ன? சைத்தான். ஓகே, சத்துரு யாரு? शत्रु कौन है? शत्रु कौन है? शत्रु कौन है? ये मसीह ने बोल रहे इधर, शत्रुक्களை प्रेम करो। यहाँ पे परमेश्वर कहता है शत्रुओं से प्यार करो। हालेलुया। आमीन। शत्रु को क्या करना? प्रेम करना। हालेलुया। दुश्मन को क्या करना? प्रेम करना। अब दुश्मन कौन है? दुश्मन कौन है? वासिकरा मत्ती 10 अधिकारम 36 वचனம்। मत्ती की 10 उसके 34 में लिखा है, मनुष्य के बैरी उसके घर ही के लोगों को। हालेलुया। मनुष्य के शत्रु और वीटारे। मनुष्य के बैरी उसके घर ही के लोग। हालेलुया। शत्रु यार है? अब दुश्मन कौन है? मामिया है। हो सकता है आपके सासू माँ, मामना है। हो सकता है आपके ससुर, உங்களுடைய மைந்தனர், हो सकता है आपके बड़ो रिश्तेदार। ஒரு வீட்டுக்குள்ள 4 ஆவி இருக்குமா? एक घर में 4 आत्मा होती है। எத்தனை ஆவி இருக்கும்? कितनी आत्मा? 4 ஆவி. அது 4 आत्मा। यीशु मसीह कहते हैं। மத்திய 5:44 சொல்றாரு. அது என்னென்ன ஆவி இருக்குன்னா, क्या क्या आत्मा है? ஒன்னு சபிக்கிற ஆவி இருக்குமா? एक श्राप देने वाली आत्मा, ஒன்னு நிந்திக்கிற ஆவி இருக்கும், एक निंदा करने वाली आत्मा, ஒன்னு துன்பப்படுத்துற ஆவி இருக்கும், एक सताने वाली आत्मा। நான்காவது ஆவி என்ன இருக்கும்? चौथी आत्मा कौन? அங்கே போட்டுருக்கு. वहां पे लिखा है, ஒன்னு சபிக்கிறவர்களை, पहले श्राप देने वाले, இரண்டாவது दूसरा पढ़ के देखो 5:44, उसके 44 में நீங்களே படிங்க. 5 का 44 में ஒன்னு சபிக்கிறவர்களை மத்திய 5:44 मत्ती की किताब 5 उसके 44 पढ़ो। वहां पे लिखा है, अपने बैरियों से सताने वालों के लिए जिससे तुम स्वर्गीय पिता की संतान ठहरो, क्योंकि वे भले और बुरे दोनों पर अपना सूर्य उदय करते हैं। ஒன்னு சபிக்கிறவர்கள், पहला श्राप देने वाले, பகைக்கிறவர்கள், सताने वाले, நிந்திக்கிறவர்கள், निंदा करने वाले, துன்பப்படுத்துகிறவர்கள். सताने वाले। இந்த 4 ஆவி எங்க இருக்கும்? ये 4 आत्मा कहाँ அந்த होंगी? வீட்டுக்குள்ள தான் இருக்கும். उस घर में ही होंगी। அதனால தான் இயேசு சொன்னார், इसलिए परमेश्वर कहता உன் है, சத்துருக்களை சிநேகி, शत्रुओं से प्रेम करो, அன்பு கூறு, प्यार करो, சிநேகம் பண்ணு, प्यार करो, அவங்களை நேசி. इनसे प्यार करो। நீ நேசித்தால் अगर तू प्यार அந்த करेगा, 4 ஆவி விட்டு விட்டு வெளியே போயிடும். उस 4 आत्मा घर से छोड़कर बाहर चले जाएगा। அன்புக்கு வல்லமை ஜாஸ்தி. प्रेम के लिए शक्ति ज्यादा है। ஜெபத்தை காட்டிலும் அன்புக்கு பெருசு. प्रार्थना से बढ़कर प्रेम में शक्ति ज्यादा है, ஏன்னா அன்பு क्योंकि प्राण சகலத்தை தாங்கும், क्योंकि प्रेम जो है सबको सह लेगा, சகலத்தை சகிக்கும், सब कुछ सह लेगा। விட்டு கொடுக்கும். मतलब ஹalleluya. वो प्रेम दिखाएगा। அன்புக்கு பொறாமை இல்லை. प्रेम घमंड नहीं करेगा। அன்பு தன்னை புகழாது. प्रेम अपने आप की बड़ाई नहीं करेगा। உனக்குள்ள அன்பு இருந்தால் अगर आपके अंदर प्रेम है तो உன் மாமியாரை தாயை போல நேசி. तो अपने सास को अपनी माता की तरह प्यार करेगा, உங்க மாமனாரை தகப்பனை போல अपने நேசி. ससुर को अपने पिता की तरह प्रेम करेगा। உங்களுடைய மருமகளை நீ மகளா நேசி. आप अपने மகள் बहू को अपनी बेटी के समान प्यार करें। ஹalleluya. आमीन। மருமகனை மகனாய் நேசிப்பார்கள். आप अपने दामाद को भी अपने बेटी की तरह प्यार குடும்பமே பரலோகமாய் இருக்கும். करें। परिवार ही स्वर्ग बन जाएगा। நோவாவுடைய குடும்பம் பரலோகம். नोवा का घर स्वर्ग था। ஒரே வீட்டுக்குள்ள एक ही घर में நோவா இருந்தால், नोवा था, நோவாவுடைய மனைவி இருந்தாங்க, नोवा की पत्नी थी, அவங்க 3 ஆண் பிள்ளைகள் இருந்தாங்க, 3 लड़के थे, 3 மருமகள் இருந்தாங்க. 3 बहू थे। எப்படி அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்? वो कितना आशीषित था। ஆண்டவருடைய வருகையிலே परमेश्वर का आगमन में நோவா குடும்பம் नोवा का परिवार முழுமையா பரலோகம் போயிடுச்சு. मतलब पूरे सभी लोग स्वर्ग चले गए। ஹalleluya. हालेलुया। அது முடியுமா? क्या हो सकता है? நோவா காலத்துல இயேசுவே வரல.
देखिए नोवा के समय यीशु मसीह नहीं थे, ஆனா இப்ப நம்ம இயேசு சொல்லிட்டாரு. लेकिन आप यीशु मसीह भी कह चुके हैं। நோவா காலத்துல ஏற்கனவே பைபிள் இல்லை. नूह के समय में बाइबल नहीं था, இப்ப எல்லாருக்கும் பைபிள் இருக்கு. आज सबके हाथ में बाइबल है। நோவா காலத்துல சர்ச்சே இல்லை. नूह के समय में कलीसिया नहीं था, ஆனா இப்ப நமக்கு சர்ச்சை இருக்கு. आज हमें कलीसिया में मिला। நோவாவுக்கு பாஸ்டர் கிடையாது. नूह के साथ कोई पास्टर नहीं இப்ப था, நமக்கு பாஸ்டர் இருக்கு. अभी हमारे पास पास्टर नहीं நோவா है। திருவுந்து எடுக்கல. नूह ने कोई प्रभु भोज ஆனா नहीं திருவுந்து किया, கொடுத்து பாஸ்டர் இருக்கிறார். लेकिन प्रभु भोज देख रहे आप। நோவா காலத்துல காணிக்கை கொடுக்கல. नूह के समय में दान, இப்ப காணிக்கை எடுத்துட்டு இருக்கு. अभी हम दान लेते हैं। நோவா காலத்துல ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்ல. नूह के समय प्रार्थना करने இப்ப के ஜெபம் समय, பண்றதுக்கு ஆள் இருக்கு சபையில. आज प्रार्थना करने के लिए लोग हैं। நம்ம கிருபை பெற்றவங்களா அவர் கிருபை பெற்றவங்களா? क्या हम अनुग्रह पाए हुए हैं या वो अनुग्रह पाए हुए थे? அப்ப உங்களுடைய குடும்பத்தை நீங்க நேசிக்கிறீங்களா? तो क्या आप अपने घर वालों से या घर से प्यार करते हैं? இயேசுதா சொல்லிட்டு போனார். यीशु ही बोल कर गया है, உங்கள் சத்துரு தான் பிள்ளார். आपके बेरी जो है आपके घर ही के लोग हैं। எப்ப நீங்க நேசிக்கிறீங்களோ जब आप प्यार करना, अपने घर वालों से प्यार करना शुरू करेंगे, அப்பதான் நீ கிறிஸ்துவின் பெயரை பெறுவாய். तब ही आप मसीही कहलाएंगे। அன்னைக்கு நீ வழியருகே விதைக்கப்பட்டவன் அல்ல. तब आप वो नहीं होंगे जो मार्ग के किनारे बोए गए हैं நீ बीज। கற்பாரில் விதைக்கப்பட்டவன் அல்ல. आप वो लोग नहीं होंगे चट्टान के पास நீ बीज बोए முள்செடியில் गए। விதைக்கப்பட்டவன் அல்ல. आप झाड़ियों के बीच में बीज बोए गए நீ नहीं होंगे। நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன். तब आप कहलाएंगे कि आप अच्छे भूमि में जो बीज बोया गया है, वो ஒரு लोग தேவனுடைய हैं। மனுஷன் ஒரு தேவனுடைய மனுஷன் அன்புதான் முக்கியம். एक परमेश्वर के दास के लिए प्रेम ही मुख्य है। நம்மகிட்ட எதையும் கேட்கறதில்ல. परमेश्वर हमसे कुछ नहीं मांगता। உன் சொந்த தாயை நேசிக்கிறாயா? क्या आप अपनी माता से प्यार करते हैं? உனக்காக 3 மாதம் பால் கொடுத்து 3 வருஷம் பால் கொடுத்தாரு. जिन्होंने 3 महीने आपको दूध पिलाया, उनसे आप प्यार करते हैं? 3 वर्ष तक அது இல்லாம அவர்களுக்கு பிரசவ வேதனைப்பட்டு உன்னை பெற்றெடுத்தார். आपके लिए गर्भ की पीड़ा सहकर उन्होंने आपको जन्म दिया, உன்னை வாழ வைத்தார். आपको जीने के लिए मदद। உன் தாயை நீ क्या நேசிக்கிறாயா? आप अपनी माता से प्यार करते हैं இல்ல உன் தாயை பரியாசம் பண்ணுகிறாய்? या अपनी माता की निंदा करते हैं? அப்படி பண்ணால் अगर आप ऐसे உன் करते ஆயுசு हैं, குறையும். बच्चों के लिए कहते हैं, आयु की जो आयु है वो घट जाएगा। எபேசில் எழுதப்பட்டிருக்கிறது. इफिसियों में लिखा गया है, தாய் தகவல் கீழ்ப்படியாத பிள்ளைகள் जो लोग माता पिता की आज्ञा नहीं मानते, அவர்கள் उनकी ஆயுசு நாட்கள் குறையும். उनकी आयु घट जाए, வர வேண்டிய ஆசீர்வாதம் குறையும். उनकी आशीषें घट जाएंगी। எத்தனை பேர் உன் தாய் कितने लोग माता पिता की தகவல் आज्ञा உயர்த்தி मानते हैं? हाथ को उठा कर दिखाइए। ஒரு அலேலுயா சொல்லுங்க. हालेलुया बोलिए। हालेलुया। हालेलुया। எத்தனை பேர் தன் மாமியாரை நேசிக்கிறீங்க? कितने लोग अपने மாமியாரை நேசிக்கிறீங்க? सास को पूछ जाते हैं, உங்க மாமியாரை நேசிக்கிறீங்களா? क्या आप अपने सास से प्यार करते हैं? உங்க தாயை போல நேசிக்கிறீங்களா? अपनी माता की तरह प्यार करते हैं? இயேசு நம்மளை எப்படி நேசித்தார்? यीशु मसीह ने हमसे कितना प्यार किया, உயிரை கொடுத்து நேசித்தார். जीवन देकर प्यार किया। நீங்க உயிரை கொடுத்து நேசிக்க தேவை. आपको जीवन दे के प्यार करने की जरूरत नहीं है। அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்குறீங்க. उनसे क्या वो मांगने से पहले उनको एक गिलास पानी देते हैं? நான் ஏன் கொடுக்கணும்? मुझे क्यों देना? எனக்கு என்ன கொடுத்தீங்க? तूने मुझे क्या दिया? உங்க பையன் என்ன பண்ணா? आपके बेटे ने क्या किया? தண்ணி அடிச்சுக்கிறான். अब दारू पी के आया वो, என்னை தினந்தோறும் அடிக்கிறான். रोज मुझे मारता है, இதான் நீ செய்தி. यही करता है। அவர் சொல்லக்கூடாது. ऐसे नहीं बोलना। நீ நேசித்தால் अगर आप प्यार करें, உன் வீட்டுக்காரே மனம் திரும்பும். आपका पति भी मन फिराएगा। அல்லேலூயா. அன்புதான் மனம் திரும்பல் கொண்டு வரும். देखिए प्यार ही मन फिराव को लेके आता है। மருமகனை எத்தனை பேர் நேசிக்கிறீங்க? कितने लोग बहू से प्यार करते हैं? உங்க மகளை நேசிக்கிறீங்களா? क्या आप बेटी के रूप में प्यार करते हैं? இங்க வந்து நம்ம கரங்களை தட்டுறோம். यहाँ के हम ताली बजाते हैं, 2 கரம் உயர்த்துறோம். दोनों हाथों को उठाते हैं, ஆண்டவரை ஆராதனை செய்றோம். परमेश्वर की आराधना करते हैं, ஆனா சொந்த மருமகளை நேசிக்குது. लेकिन अपने खुद के बहू से प्यार नहीं அப்போ உன் ஆராதனை அங்கீகரிப்பாரா? करते। तो क्या परमेश्वर तेरी आराधना को ग्रहण करेगा? எவ்வளவு ஆராதனை பண்ணியிருந்தாலும் ஆண்டு உங்ககிட்ட வர மாட்டாங்க. कितने भी आप आराधना करें, परमेश्वर आपके करीब भी नहीं आते। உன் சொந்த மருமகளை மகளாக நேசிக்க. आपको बहू को अपने बेटी की समान प्यार करें। இதுதான் கிறிஸ்துவின் அன்பு. यही परमेश्वर मसीह का प्रेम है। நாம் கிறிஸ்தவர்கள் अगर हम मसीह हैं, கிறிஸ்தவர்களா இருந்தால் கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தணும். अगर मसीह हैं तो मसीह के प्रेम को प्रकट करना चाहिए। உன்னுடைய மாமியாரை நீ நேசிக்கிறாயா? क्या आप अपने सासू से प्यार करते हैं? மாமனாரை நேசிக்கிறாயா? ससुर से प्यार करते हैं? வயதான காலத்தில் தாயை போல நேசிக்கிறாயா? उनके बुढ़ापे में क्या उनके अपनी माता की समान प्यार நீ करते हैं? வீட்டாரே நேசிக்க முடியலன்னா अगर आप घर के लोगों से प्यार नहीं कर எப்படி सकते, பரலோகத்துக்கு நுழைய कैसे முடியும்? तुम स्वर्ग के राज्य में जाओगे? அல்லேலூயா. हालेलुया। அதுதான் முக்கியம். यही मुख्य है। அவர்களை நேசித்துட்டனா अगर आप उनसे प्यार करेंगे, நேசத்துக்கு என்ன இல்லை என்றால் प्यार का क्या नहीं है? எந்த பண பொருள் இல்லை.
कोई भी पैसा नहीं, நேசிக்கிறவனுக்கு பணம் தேவையில்லை, प्यार करने के लिए पैसे की जरूरत नहीं है, நேசிக்கிறவனுக்கு புகழ் தேவையில்லை, प्यार करने के लिए मतलब उनकी प्रशंसा जरूरत பெரிய नहीं है। பணக்காரனா இருந்தா நேசிக்கணும் இல்லை, ऐसा नहीं है कि अगर अमीर है तो ही प्यार करेंगे। உனக்குள்ள இயேசுவின் அன்பு இருந்தா अगर आपके अंदर मसीह का प्यार होगा तो होगा। அந்த அன்பை நீ உன்னுடைய வீட்டுல வெளிப்படுத்து. आप उस प्यार को अपने घर में पहले दिखाइए। அந்த வரும்போது जब परमेश्वर आएगा, உன் வீட்டார் முழுமையா பரலோகத்தில் காணப்படுவார்கள். आपके पूरे घर के लोग स्वर्ग में दिखाई देंगे। உன்னுடைய வீட்டுல அன்பு இருக்கிறதுனாலே अगर உன்னுடைய வீட்டுல அன்பு இருக்கிறதுனாலே अगर आपके घर में जो प्यार होगा तो பக்கத்து வீட்டுல எல்லாம் மனம் திரும்பும். जो पड़ोसी हैं वो भी मन फिराएंगे। இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறீங்களே, क्या आपके घर में इतना प्रेम है? இன்னைக்கு எத்தனை பேர் தன் மாமியார் பத்தி பக்கத்து வீட்டுல போய் சொல்றாங்க? आज देखिए कितने लोग अपने सास के बारे में बगल में जाके पड़ोसी से बात என்ன சொல்றாங்க? அதுவும் क्या बोलते हैं? அந்த பொம்பளை வாய் சரியில்லை उस महिला का वो सही नहीं है। அப்படின்னு சொல்லலாமா? क्या ऐसे बोलना है? எத்தனை பேர் சொல்லிட்டு कितने लोग வந்து बोल कर आप यहाँ पे बैठे हैं। இன்னில இருந்து ஒரு பொருத்தனை எடுங்க. लेकिन आज से एक समर्पण कीजिए। காணி கொடுக்கணும் பொருத்தனை வேணாம். दान देने के लिए समर्पण नहीं चाहिए। இன்னிலே என் மாமியாரை நேசிக்கணும் ஒரு பொருள் எல்லாம் உங்களுடைய மனதில் கை வச்சு ஜெபம் பண்ண பாருங்க. सभी अपने हाथों को दिल पे रख के प्रार्थना करने वाले हैं। மனசுல கை வைங்க. पहले दिल पे हाथ